Hi friends, this is Kaushalya Chandrasekhar. Today நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஜாவா ப்ரோக்ராம் கவுண்ட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் கேரக்டர். இப்போ இன்புட் வந்து கௌசல்யா சந்திரசேகர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் கேங்கிற கேரக்டர் எத்தனை டைம்ஸ் இருக்கு, ஓ எத்தனை டைம்ஸ் இருக்கு, டபிள்யூ எத்தனை டைம்ஸ் இருக்குங்கிறத பிரிண்ட் பண்றது தான் வந்து இந்த ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டை நோட் பண்ணிப்போமா. இன்புட் வந்து ஒரு வேர்டு, ஸோ அதனால வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இன்புட்டை நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு கேரக்டர் அரேவாக மாற்றிடுறேன். மாற்றினதுக்கு அப்புறமா அதோட ஸ்டோரேஜ் வந்து இப்படி இருக்கும். இப்போ கேங்கிறது 0th பொசிஷனில், ஓங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷனில், டபிள்யூங்கிறது செகண்ட் பொசிஷனில் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கே அப்படிங்கிறத 0th பொசிஷனில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு ரிமைனிங் இருக்க ஓ, டபிள்யூ, எஸ், ஏ, எல், ஒய், ஏவோட வெரிஃபை பண்ண போகிறோம். ரைட்டா? ரைட். ஸோ ஒருவேளை இந்த கேங்கிறது இங்க எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா கேவோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இல்லைனா வந்து கேவோட கவுண்ட் ஒன்னா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல கேவோட கவுண்ட் ஒன்னா தான் இருக்கும். எங்கேயாவது இங்க மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த கேவோட கவுண்ட்டை வந்து நம்ம வந்து கேவோட கவுண்ட்டை 2ன்னு மாத்திருவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஓவை எடுத்துப்போம். ஓவை எடுத்துட்டு போயிட்டு ரிமைனிங் இருக்க கேரக்டரோட வெரிஃபை பண்றோம். எங்கேயாச்சும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து ஒன்னா இருக்கும். கவுண்ட் எங்கேயாவது மேட்ச் ஆச்சுங்கிறப்ப ஒரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ 1 + 1. அகைன் ஒன்ஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸா ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார் லூப், எடுத்த கேரக்டர்ஸை ரிமைனிங் கேரக்டர்ஸோட வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப். ஓகே, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கேங்கிற கேரக்டர் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார் லூப், அதை எடுத்துட்டு ரிமைனிங் இருக்க கேரக்டர்ஸோட வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் அரேவா மாத்திருவோமா. str டாட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா toChar arrayன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இதோட ரிட்டர்ன் டைப் வந்து char array. ஸோ cchar array. இப்போ ஒரு for loop int I equal to 0, I less than c array dot length I plus plus. ஸோ ஃபர்ஸ்ட் for loop ஓட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0, எண்டிங் பொசிஷன் வந்து அரேவோட லென்த் லெஸ் தென் அரே லென்த். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் for loop எழுதுறோம். இதோட ஸ்டார்டிங் பொசிஷன் என்னன்னு பார்ப்போம். இதோட ஸ்டார்டிங் பொசிஷன் என்னவா இருக்கும்? 0வா இருக்கு. ஃபர்ஸ்ட் for loop ஓட பொசிஷன் 0வா இருக்கப்ப செகண்ட் for loop ஓட பொசிஷன் அதோட இருந்து 1. ஃபர்ஸ்ட் for loop ஓட பொசிஷன் 1ஆ இருக்கப்ப செகண்ட் for loop ஓட பொசிஷன் அதுல இருந்து +1. ஸோ அப்ப j equal to I plus 1 எழுதலாமா? j less than இதுவும் c array dot length எழுதலாம், j plus plus எழுதலாம். ஓகே, இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா if of c array of I equal to c array of jவா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, பேசிக்லி நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா கேவை எடுத்துட்டோம். அந்த கே தான் வந்து இப்போ எதுல இருக்கு அப்படின்னா இந்த சி அரே ஆஃப் ஐல இருக்கு. இது வந்து OWSALYன்னு மாறிட்டே இருக்கும். ஸோ கேவை எடுத்துட்டு போயிட்டு ஓவா டபிள்யூவா எஸ்ஸா மேட்ச் எங்க மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்றோம். மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை பிரிண்ட் பண்றோம். ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. என்ன பிரிண்ட்? சரி, அரே ஐ. ஸோ ஏங்கிறது பாருங்க 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஏவை தவிர இங்க எதுவுமே டூப்ளிகேட் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. கே எடுத்து கே ஃபர்ஸ்ட் டைம் இங்க கேன்னு இருக்கப்ப
இது வந்து OWSALY ஓட வெரிஃபை பண்றோம். இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபிகேஷனே ஆயிருக்காது. ஸோ வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டே ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவை எடுத்துக்கிறேன். ஓ வந்து WSALY ஓட வெரிஃபை பண்றோம். அப்பவும் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை, அதனால எனக்கு வந்து ஓவும் பிரிண்ட் ஆகலை. அதே மாதிரி W எடுத்துக்கிறேன். W வந்து SALYAவோட மேட்ச் ஆகலை. ஸோ இஃப் கண்டிஷனே வந்து இங்கே சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை, அதனால எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வரல. ஓகே, நெக்ஸ்ட் ஏ எடுத்து பார்ப்போம். இப்போ ஏ எடுத்தோம் அப்படின்னா ஏ இங்க இருக்கு, அகைன் இங்க ஒரு ஏ இருக்கு, அகைன் இங்க ஒரு ஏ இருக்கு. அதுதான் வந்து எனக்கு இங்க 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இப்ப இது பிரிண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து அது ஒவ்வொன்றும் எத்தனை டைம்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணணும். அப்ப இது வந்து ஒரு கீ, இது வந்து ஒரு வேல்யூ மாதிரி இருக்கா. அப்ப ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கலாமா? இப்ப இந்த கீங்கிறது எனக்கு என்னவா இருக்கு? கேரக்டர். இந்த வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர், அதனால வந்து நான் ஜெனரிக்ல கேரக்டர் இன்டீஜர் கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கவும் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இதை ஒரு மேப்ல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றோம். மேப் டாட் புட் ஆஃப் இந்த சி அரே ஆஃப் ஐ, இதுதான் வந்து எனக்கு கீயா இருக்கும். KOW மாறி மாறி வருது இல்லையா, அது. நெக்ஸ்ட் வந்து இது வேல்யூ. இந்த வேல்யூ வந்து இன்டீஜர், கவுண்ட்டை சொல்றோம். பை டிஃபால்ட்டா வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த கேங்கிற கேரக்டர் ஒன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்குமா? கவுண்ட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். இப்ப இது ரிமைனிங் கேரக்டர்ஸோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஸோ ++ கவுண்ட் கொடுத்துக்கிறேன். அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன இருக்கோ அதை அப்படியே மேப்ல போட்டுப்போம். அதாவது அந்த கேரக்டரை அப்படியே மேப்ல ஆட் பண்ணிக்கோ, கவுண்ட் வந்து எனக்கு 1ஆவே இருக்கட்டும். ஏன்னா இப்ப நீ கே எடுத்துட்டு, இப்ப இந்த கேங்கிற கேரக்டரை இங்க நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரிமைனிங் இருக்க கேரக்டரோட OWSALYACHAன்னு வெரிஃபை பண்றேன். எங்கேயும் மேட்ச் ஆகல. மேட்ச் ஆகலங்கிறதுக்காக கே இல்லவே இல்லைன்னு ஆயிடாது இல்ல, கே ஒன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால அப்படியே வந்து ஹேஷ் மேப்ல போட்டுக்கிறேன். இப்போ இந்த நெட்ல கவுண்ட் வந்து 1. ஓகே, இப்ப எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் மேப் வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்னன்னா ஏ வந்து எனக்கு எத்தனை டைம்ஸ் வரணும்? 3 டைம்ஸ் வரணும். ஆனா ஏன் எனக்கு ஏ வந்து 1 பிரிண்ட் ஆயிருக்கு? ஸோ நம்ம கோட்ல எங்கேயோ ஒரு லூப் ஹோல் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஏங்கிற கேரக்டர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 1ஆ இருக்கும். ஓகே, இப்ப இங்க இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கான்னு வெரிஃபை பண்றோம். வெரிஃபை பண்றப்ப இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால இப்ப கவுண்ட்டை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இப்ப கவுண்ட் வந்து 2 ஆயிடுது. ஓகே, அப்ப ஏங்கிற கீ வந்து ஆல்ரெடி மேப்ல ஆட் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ வந்து மேப்ல போட்டுடுறேன். இப்ப ஆல்ரெடி ஏங்கிற கீ வந்து எனக்கு மேப்ல ஆட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டர் போவோம். எல் கேரக்டர் செக் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஒய் கேரக்டர் செக் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஏ கேரக்டர் செக் பண்ணுவோம். திரும்ப இப்ப நம்ம அகைன் என்ன பண்றோம்? ஏங்கிற கேரக்டர் எடுத்துக்கிறோம். இப்ப என்ன கவுண்ட் இருக்கு? நம்ம கோடு படி 1 இருக்கு. ஸோ அதனாலதான் லாஸ்டா நம்ம என்ன போடுறோமோ அந்த கவுண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு 1. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏங்கிறத நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணிட்டேன், அதோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்க இந்த இடத்துல நான் போட்டுட்டேன். ஸோ அகெயின் ஏன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து வெரிஃபை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றோமா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து கோட்ல சொல்லலாம்?
எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல்ரெடி மேப்ல ஏங்கிற ஒரு கேரக்டரா நான் போட்டுட்டேன், அதாவது ஏங்கிற கீ நான் ஆட் பண்ணிட்டேன், அகைன் எனக்கு ஆட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. மேப் இந்த வெரிஃபிகேஷனே எனக்கு கீழே இருக்க வெரிஃபிகேஷனே எனக்கு வேண்டாம். எப்ப அப்படின்னா மேப்ல வந்து ஆல்ரெடி நான் என்ன வெரிஃபை பண்ண போறேனோ அந்த கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, எல்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா கேரக்டர் எழுதலாம். Character already added to map, so no need to add அப்படின்னு கொடுத்துறோம். இல்லைன்னா மட்டும்தான் இந்த வெரிஃபிகேஷன் நம்ம வச்சுக்கிறோம். வெரிஃபிகேஷனை வச்சு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, A3 S1 C1 W1 H1 Y1 K1 புரிஞ்சிருச்சா? இந்த கேரக்டர் ஆல்ரெடி ஆடட் டு மேப்ங்கிறது 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. எப்போ எப்போ அப்படின்னா இந்த ஏவை வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோமா, ஸோ அகைன் ஏவை பார்க்குறப்ப ஆல்ரெடி மேப்ல ஏ இருக்கு, அதனால கேரக்டர் ஆல்ரெடி ஆடட் டு மேப் பிரிண்ட் ஆயிருக்கு. அகைன் இங்க ஒரு ஏ இருக்கா, இந்த ஏவும் வந்து வெரிஃபை பண்றப்ப ஆல்ரெடி எனக்கு கீ மேப்ல வந்து கீ இருக்கு, ஸோ வந்து வேண்டாம், ஆல்ரெடி ஆடட் டு மேப்ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.